கப்பலோட்டிய தமிழன், தென்னாட்டு திலகர், செக்கிழுத்த செம்மல் என்று அனைவராலும் போற்றப்படும் வ.உ. சிதம்பரனார் மறைந்த தினம் இன்று. நெல்லை மாவட்டம் ஒட்டப்பிடாரம் என்னும் கிராமத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் நாள் வ.உ. சிதம்பரனார் பிறந்தார். தாய்நாடு மீதும் தமிழ்மொழி மீதும் இவர் மிகுந்த பற்று வைத்திருந்தார். 1892 ஆண்டு பால கங்காதர திலகரின் எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். தமிழகத்தில் ஆங்கிலேயரை எதிர்த்து நெஞ்சுரத்தோடு போராடியவர்களில் வ.உ. சிதம்பரனார் மிக முக்கியமானவர். ஆங்கிலேயரின் பொருள்களை புறக்கணிக்க வேண்டுமென்று போர்க்கொடி உயர்த்தி மக்களிடையே சுதந்திர வேட்கையை ஊட்டினார். மேலும் ஆங்கிலேயர்களின் கடல்வழி ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டுவர சொந்தமாக சுதேசி கப்பல் நிறுவனம் ஒன்றை தோற்றுவித்தார். ஆங்கிலேயர்களை எதிர்த்து முதன் முறையாக கப்பலோட்டிய காரணத்தினாலேயே அவர் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிறார். ஆங்கிலேயரின் சூழ்ச்சியால் வ.உ.சி.யின் கப்பல் நிறுவனம் முடக்கப்பட்டாலும் அவரின் உணர்ச்சிமிக்க பேச்சு மக்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டியது. இதனை கண்டு அஞ்சிய ஆங்கிலேய அரசு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட மக்களை தூண்டிய குற்றச்சாட்டிற்காக அவருக்கு 40 ஆண்டு சிறை தண்டனை வழங்கியது. சிறையில் இருந்தபோது செக்கிழுக்கு கூறி ஆங்கிலேயர்கள் அவரை கொடுமைப்படுத்தினர். விடுதலைக்கு பின் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்து கொண்டனர். அவர் தொடர்ந்து வழக்கறிஞர் பணி செய்வதற்கும் தடை விதித்தனர். எழுத்தில் மட்டுமல்லாது மேடைகள் தோறும் தம்முடைய உணர்ச்சிமிகு உரைகளால் தமிழர்களிடையே எழுச்சியை ஏற்படுத்தியவர். இறுதி வரை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடிய வ.உ. சிதம்பரனார் 1936 ஆண்டு இதே நாளில்தான் மறைந்தார்.